தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டம் செம்பியமங்கலம் என்ற சிறு கிராமத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளை தலைநகர் புதுதில்லியிலிருந்து பதிவுகளிடும் அளவிற்கு தன்னம்பிக்கையையும் மன வலிமையும் அளித்த எங்கள் அப்பாவின் நினைவு நாளான இன்று இப்பதிவை அப்பாவிற்கு சமர்ப்பிக்கின்றோம். வணக்கம், நமஸ்காருங்க. பல கோடி சுதந்திர போராட்ட தியாகிகளை ஒன்றிணைத்த தலைவர்களில் முதன்மையானவரான திரு மகாத்மா காந்தி அவர்களின் இறுதி நாளான ஜனவரி 30ஆம் தேதி அவர் தில்லியில் தங்கியிருந்த இடம், அதன் அருகினிலேயே இறுதி மூச்சு நின்ற இடம், மேலும் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். திரு மகாத்மா காந்தி அவர்கள் தில்லியில் தங்கியிருந்த இடத்தின் பெயர் காந்தி ஸ்மிருதி. அவரை அடக்கம் செய்த இடம் ராஜ்காட். காந்தி ஸ்மிருதி அமைந்துள்ள சாலையின் பெயர் 30 ஜனவரி, அதாவது 30 ஜனவரி. மகாத்மா காந்திக்கா பலிதான் ஸ்தல், பலியிடப்பட்ட இடம் என்பதன் பொருள். எந்த ஒரு நுழைவு கட்டணமும் கிடையாது. நம் பெயரும் தொலைபேசி எண்ணும் பதிவு செய்யப்படுகிறது. சுதந்திர போராட்ட ஆலோசனைகளுக்காக காந்திஜி அவர்களின் முதல் தில்லி வருகை ஏப்ரல் 12ஆம் தேதி 1915. அப்போது பிரின்சிபல் எஸ்.கே. ருத்ராவுடன் காஷ்மீரி கேட்டில் தங்கினார். அதன் பிறகு 1939 மார்ச் மாதத்திலிருந்து 1945 ஜூலை வரை சுமார் 6 வருடங்களில் 14 தடவை இவ்விடத்தில்தான் பல சுதந்திர போராட்ட காரணங்களுக்காக தங்கிச் சென்றுள்ளார். காந்திஜி அவர்கள் இங்கு அமர்ந்துதான் மக்களை சந்திப்பார். இதன் நேர் எதிரே உள்ள இந்த பலகையில்தான் மகாத்மாவின் உயிரற்ற உடல் முதலில் கிடத்தப்பட்டது. மேரா ஜீவன் ஹி மேரா சந்தேஷ் ஹே, என் வாழ்வே நான் விட்டுச் செல்லும் குறிப்பு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற பிறகு நம் தேச ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் பல நெருடல்கள் கொடுத்த நிகழ்வுகளால் கவலையடைந்த மகாத்மா அவர்கள் சுதந்திரம் பெற்ற அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் 15வது தடவையாக இவ்விடத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 5 மாதங்கள் தங்கியிருந்து பல தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இறுதியாக 1948 ஜனவரி 30ஆம் தேதி மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை சர்தார் பட்டேல் அவர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு மாலை பூஜைக்காக இங்கிருந்துதான் இவ்வழியாகத்தான் கிளம்பினார். மகாத்மாவை காண வந்த மக்களின் மனமனைத்தும் அவரின் முகம் காண காத்திருந்தன. ஆனால் அக்கூட்டத்தினுள் ஒரு மனிதனின் குவிக்கப்பட்ட கரங்களுக்குள் சிறிய கருப்பு பெரட்டா பிஸ்தல் காந்திஜியின் உயிர் பறிக்க காத்திருந்தது. இந்த வழியாகத்தான் இவ்விடத்தில்தான் நாட்டின் ஒற்றுமை இறையாண்மை காக்க கடவுளை தியானிக்க வந்தவரை மக்களின் கண்முன்னே சீரிய 3 குண்டுகளால் காந்திஜியின் அடிவயிற்றிலும் மார்பிலும் சிவப்பு நிறம் சிதற ஹே ராம், ஓ ராமா என்ற வார்த்தை பிறக்க உயிர் நிறுத்தப்பட்டது. நம் தேசம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என போராடிய ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களின் பாதம் தொட்டு வணங்குகின்றோம். காலணிகளை கழட்டிவிட்டு செல்ல வேண்டும். மேலே தியான கூடத்தில் மகாத்மா அவர்களின் வாழ்வின் பல நிகழ்வுகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன.
மகாத்மா காந்தியவர்கள் பயன்படுத்திய சில பொருட்கள் மற்றும் சுதந்திர போராட்ட பல நிகழ்வுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். ஆயிரத்தி 1893 காந்திஜியின் வாழ்வை மாற்றிய சவுத் ஆப்பிரிக்கா ரயில் பயணம். 1915 சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்தபொழுது. 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. 1930 உப்பு சத்தியாகிரகம். 1942 ஒத்துழையாமை இயக்கம். 1944 திருமதி கஸ்தூரிபாவின் மரணம். 1947 இறையாண்மைக்கான உண்ணாவிரதம். 1948 ஜனவரி 30 காந்திஜியின் உயிர் நின்ற நாள். 1948 ஜனவரி 31 அடக்கம் செய்யப்பட்ட நாள். அடுத்ததாக நாம காந்திஜியை அடக்கம் செய்யப்பட்ட இடமான ராஜ்காட்டுக்கு செல்வோம். எதிரில் தெரிவது தில்லி உச்சநீதிமன்றம். வலதுபுறம் கார் நிறுத்தம் மற்றும் சிற்றுண்டி கடைகள் உள்ளன. இடதுபுற நுழைவாயில் வழியாக செல்ல வேண்டும். கட்டணம் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு இந்திய மக்களின் மனதிலும் அஹிம்சா என்ற விதை என்றோ விதைக்கப்பட்டுவிட்டது. இதை யாராலும் அழிக்க முடியாது. என்றும் இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்வோம். ஒன்றிணைந்து வாழ்வோம். ஒற்றுமையாயிருப்போம். எங்கள் இப்பதிவின் முக்கிய நோக்கம் அஹிம்சா என்பது பிறருக்கு துன்பம் நேராமல் நடப்பது. இதுவே நம் இந்தியாவின் பலம். அஹிம்சாவின் பலத்தை நிரூபித்த நமது தேசப்பிதாவின் இறுதி நாளை பற்றி தமிழ் விளக்கச் செய்யும் சிறு முயற்சியே. எங்களது பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம். வாழ்க பாரதம், வளர்க நம் ஒற்றுமை.